Hello everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல பானி பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பானி எப்படி பண்றது பார்க்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி மூணுத்தையும் நல்லா நைஸா அரைச்சு வடிகட்டி இதல சேர்த்துக்கணும். நல்லா அதை கலந்து வச்சுக்கணும். புளி ஜலத்துல போட்டு கலந்து வச்சிட்டு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வாங்க இப்படி பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கணும் ஒரு பவுல்ல. அதுல ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். அதுல சோடா ஒரு சிட்டிகை சோடாவும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரை விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு ஈர துணியால ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடணும். அது கொஞ்ச நேரம் ஆறதுக்குள்ள நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். ஒரு 4 உருளைக்கிழங்கு குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சிட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் தோல் உரிச்சு அதை நல்லா மசிச்சுண்டு அதுல மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு அதிலே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுண்டு அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கணும். பானி பூரிக்கு தேவையான இந்த பானியே ரெடியா இருக்கு. இது ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு அதுவும் ரெடியா இருக்கு. வாங்க இந்த பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அந்த மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அது சின்ன இந்த மூடி மாதிரி எடுத்துட்டு இந்த பூரி அளவுக்கு அதை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு பிளேட்ல போட்டு வச்சிட்டு ஸ்டவ்ல ஒரு வாணலியை போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த ஒண்ணா போட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி உப்பி வருது பாருங்க. பூரி ரெடியாக எடுத்து எல்லா பூரியும் இது மாதிரி ஒரு 2, 3 அப்படி போட்டு எடுத்துக்கணும். போட்டு வச்சுட்டு கொஞ்சம் சிவப்பு ஆற வரல எடுத்துட்டு இதில் இந்த பூரி பாருங்க. அதில் இந்த நடுவில் உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் அதை சேர்த்துட்டு அந்த பானி தண்ணியில் முக்கி அந்த சாப்பிட வேண்டியதுதான். अब पानी पूरी रेडी।